ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான டிஷ் என்னன்றதை பார்க்கலாமா? ஒரு வாழைக்காய் இருந்துச்சுன்னா பொரியலே செஞ்சு நமக்கு போர் அடிக்கும் இல்லையா? அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம வாழைக்காவை தலையும் வாலையும் கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற தோலை நல்லா சீவி எடுத்துட்டு நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், கரம் மசாலா, கார்ன்ஃப்ளவர் மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, நிறைய இருக்கணும். அப்புறமா மிளகாத்தூள், ரவை 1 ஸ்பூனு, உப்பு உங்கள் சுவைக்கேற்ப சேர்த்துட்டு, பெருங்காயத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. ஃபஸ்ட்டு கலந்துட்டு அப்புறமா கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. சும்மா மசாலா மட்டும் அந்த வாழைக்கால ஒட்டினா போதும். அந்த மாதிரி நீங்கள் நல்லா பெரட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்திங்கன்னா சூப்பரான வந்து வாழைக்காய் இருக்கும். வாழைக்காய் சிப்ஸு சொல்லலாம், இல்லை வாழைக்காய் ஃபிங்கர்ஸ் சொல்லலாம். சூப்பராக இருந்துச்சுங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சும்மா வெறுமனே கூட நம்ம ஈவினிங் பசங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது செஞ்சு கொடுத்தா சும்மாவே சாப்பிட்ருவாங்க. வாழைக்காய் அதிகமாக பொரியல் செஞ்சால் யாருமே பசங்க அதிகமாக விரும்ப மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இதே பஜ்ஜி செய்யும்போது நமக்கு வந்து எண்ணெய் நிறைய இழுக்கும் இல்லையா? ஆனால் இதில் வந்து அந்த அளவுக்கு எண்ணெய் இழுக்கலைங்க, நல்லா இருந்துச்சு. தயிர் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.